இந்த எலெக்ஷன் கேம்பெயின் இதெல்லாம் எப்பவுமே எல்லாத்துக்கும் டென்ஷன் கொடுக்கும். அந்த டென்ஷன் எல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரே வழி நம்ம தியானம் இருக்கணும். தியானம் இருக்கணும்னா எங்கே இருக்கணும்? ஒரு பாறை மேலே இருக்கணும். வெறும் பாறை மேலே இருந்தால் நல்லா இருக்குமா? அங்கே ஒரு மணிமண்டபம் இருக்கணும். அந்த மணிமண்டபமும் தண்ணிகளுக்கு இடையில இருக்கணும். இப்படியெல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ணிங்கன்னா என்னென்ன நன்மை நடக்கும் தெரியுமா? இதோ அந்த நன்மை தான் இன்னைக்கு காலையில் அறிக்கையாக வந்திருக்கு. அந்த அறிக்கையை படிக்கிறேன், கேளுங்க. இன்னும் 23 ஆண்டுகளுக்கு இந்த நாடு சீர்திருத்தத்தை நோக்கி போகுது. அப்படி சீர்திருத்தத்தை நோக்கி போகிறதுக்கு மக்களாகிய நீங்கள் எல்லாருமே ஒத்துழைக்கணும். உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது. வெறும் பொருளாதார சீர்திருத்தம் மட்டும் நாட்டை உயர்த்திடாதுங்க. சமூக சீர்திருத்தம் தான் ரொம்ப முக்கியம். சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஏதோ புரட்சியை நோக்கியோ இல்லை அறிவியலை நோக்கியோ போகிறது கிடையாது. நம்ம பழைய பண்பாடுகளை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இங்கே எத்தனை பெண்கள் மார்பில்லாமல் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம நன்கழி மாதிரி எத்தனை ஆண்கள் தங்களோட கழுத்துக்கிட்ட தேங்காய் தொட்டியும் பின்னாடி சீமாரையும் கட்டிட்டு சுத்த போகிறாங்கன்னு தெரில. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. இதெல்லாம் எந்த காலத்துலேயோ பண்ணது, இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மோடி ஜெயிச்சா இதைத்தான் நடத்துவார். ஏன்னா இதெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற அந்த சீர்திருத்தமே. நம்ம மக்கள் நாட்டுக்காக பெரிய தியாகத்தை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிற இந்த தியாகம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிற டவுட்டு நமக்கு வரும்ல. நான் சொல்கிறேன், ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றி சொல்லுங்கள். ராஜராஜ சோழன் காலத்தில் எல்லா ஊருக்கும் போய் அவன் போர் புரிஞ்சா. நல்ல பெரிய பெரிய கோவில்களையும் கட்டினான். அவனா கோவில் கட்டினான். ஆனால் இந்த கோவிலுக்காக மக்கள் செஞ்ச தியாகம் என்னென்ன அப்படிங்கிறத அவன் எழுதி வைக்கல. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ராஜராஜ சோழனோட முப்பாட்டன் கரிகாலன் ஒருத்தன் கல்லணை கட்டினான். அது மக்களுக்கு நன்மையா இல்லை ராஜராஜ சோழன் கட்டினது நன்மையா? இப்போ மோடி சொன்ன அந்த பழைய பண்பாடு அப்படிங்கிறது ராஜராஜ சோழனோட பண்பாடா இல்லை கரிகாலனோட பண்பாடா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. கரிகாலனோட பண்பாடு அப்படின்னா அது இவங்க சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. நம்ம மிகச்சிறப்பாக தான் இருந்தோம். கரிகாலனோட காலத்தில் சூத்திரன்னு யாருமே இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் சூத்திரன் ஒருத்தன் வந்துட்டான். சரி, இப்போ நம்ம மோடி மக்களே தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத சூத்திரர்களையா இல்லை இந்தியர்களையா? ஏன்னா மோடியோட கல்விக் கொள்கையும் விஸ்வகர்ம யோஜனாவும் இந்தியாக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம மீண்டும் சூத்திரன் பஞ்சமனா தான் வாழணும். எங்க முப்பாட்டனான சூத்திரனும் பஞ்சமனும் இந்த நாட்டுக்காக செஞ்ச தியாகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா? 3 நேரம் சோறு திங்காம, உடம்ப மழைக்க துணி போடாம, காலுக்கு பாதுகாப்பா செருப்பு போடாம, முடிய கூட வெட்டாம சுத்திட்டு இருந்தவங்க தான் அவங்கெல்லாம். இவனுக்குன்னு நல்ல வீடுன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா இவன் உழைக்கிற உழைப்பெல்லாம் கொண்டு போய் ஆண்டங்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இவன் கறியே சாப்பிட்டு வாழலாம்னு நினைச்சா கூட அதை கொண்டு போய் பெரிய புராணத்தின்படி பெருமானிக்கே கொடுத்துடணும். ஒருவேளை ஏதாவது ஒரு சிவனடியார் வந்து உன் தலைச்சம்புள்ள வேணும் அப்படின்னு கேட்டா வெட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். பொண்டாட்டியை கேட்டா கூட விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். விதைச்ச நெல்ல கூட எடுத்துட்டு வந்து அவிச்சு கொடுத்தே ஆகணும். இப்படியெல்லாம் நாட்டுக்கு வேண்டி தியாகம் பண்ணவங்க தான் சூத்திர முப்பாட்டர்களும் பஞ்சம முப்பாட்டர்களும். இவன் கட்டின ஸ்கூலுக்குள்ளேயும் கோவிலுக்குள்ளேயும் இவன் உள்ள போக முடியாது. ஆனா பணத்தையோ பொருளையோ கொண்டு வந்து ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் கொடுத்தே ஆகணும். இதுக்கு மேல அவன் தியாகம் பண்றதுக்கு அவன்கிட்ட என்னதான் இருக்கு? ஏங்க மோடி, நாங்க இப்ப என்ன தியாகத்தை பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த 10 வருஷத்துல நாங்க பண்ண தியாகத்தை சொல்லட்டுமா? நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி 30 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதுக்கு எச்சா 70 ரூபா வரியை போட்டுட்டு எங்ககிட்ட இருந்து வாங்குறீங்க. அந்த 30 ரூபா உங்கள் காசு இல்லை, என் காசு. அந்த 70 ரூபா வரியும் உங்கள் பணம் இல்லை, என் பணத்துக்குள்ள இருந்தால் வாங்குறீங்க. நானே 30 ரூபாவும் கொடுத்து 70 ரூபாய்க்கு வரியும் கட்டி நானே பெட்ரோல் போடுற மாதிரியான ஒரு தியாகத்தை யாருங்க செஞ்சிட முடியும்? ஏங்க, நீங்கள் ரோடு போட்டு கொடுக்கறதுக்கான காசையும் நான் கொடுத்துட்றேன். அந்த ரோட்டில் நான் போகணுன்னா நான் காசு கட்டிட்டு தான் போகணும். இதை விட பெரிய தியாகம் நான் என்னங்க பண்ண முடியும்? ஏன்னா என் பேர் சூத்திரன் பஞ்சமன். அம்பானி அதானி கிடையாதுல்ல. அதானிக்கு இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ரோடு போடுறதுக்கான கான்ட்ராக்டையும் கொடுத்துட்றீங்க, காசை லோனாகவும் கொடுத்துட்றீங்க. ரோடு போட்டதுக்கப்புறம் நடுவில் நின்று கலெக்ஷன் பண்ணுறதுக்கான ரைட்ஸையும் நீங்கள் கொடுத்துட்றீங்க.
ஆனால் கொடுத்த லோனை மட்டும் திருப்பி வாங்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அவர் என்ன அப்படி தியாகம் பண்ணி இந்த ரோட்டை போட்டாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் எல்லாரும் ரெடியாக தான் இருக்கோம் நாட்டுக்காக தியாகம் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவரையும் நாங்கள் பண்ணதை விட பெரிய தியாகம் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு தெரியல. உங்களுக்கு 2 ஃப்ளைட்டு பத்தாது, 4 ஃப்ளைட் வேணுமா? வாங்கி தரோம். 50 கோடிக்கு காரு பத்தாது, 100 கோடிக்கு காரு வேணுமா? வாங்கி தரோம். நீங்க போகவே போகாத பாராளுமன்றத்துக்கு 10,000 கோடி செலவு பண்ணுமா? செலவு பண்றோம். இதையும் தாண்டி இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை பத்தி எல்லாம் தப்பா பேசணுமா? தப்பா பேசுறோம். இந்த நாட்டில் இந்துத்துவத்துக்கு எதிரான அறிவு சார்ந்த மக்களை திட்டணுமா? திட்டுறோம். நாங்க சம்பாதிக்கிற காசு எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு வரியா கொடுக்கணுமா? அதையும் பண்றோம். சரி, நாங்க இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டோம்னா இதையெல்லாம் வாங்கின நீங்க என்ன பண்றதா உத்தேசத்துல இருக்கீங்க? ஏன்னா மக்களை மட்டும் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை அடுத்ததும் என்னோட ஆட்சி வந்துச்சுன்னா என்னோட பாராளுமன்றம் புளிய மரத்தடியில தான் நடக்கும்னு சொல்லிடுவீங்களா? ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா கோட்டு 3 கோட்டு போட மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லுவீங்களா? ஸ்பெஷல் கலாந்தா வேணும்னு ஆர்டர் போட மாட்டீங்களா? ஸ்டேஷனே இல்லாத கட்டாத டீ கடையில டீ ஆத்துனீங்கல்ல, இப்ப அது 2மே இருக்கு, அந்த வேலையை பண்ணுவீங்களா? இல்ல இந்த நாட்டு மக்களுக்காக எனக்கு நான் பண்ணிக்கிற செலவை கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதையெல்லாம் கூட விடுங்க. எங்ககிட்ட இருந்து வாங்குற பணத்துல உங்களுக்கு நாங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பேன் அப்படின்னாவது சொல்லுவீங்களா? அதுவும் வேண்டாம், எஜுகேஷன் கொடுப்பேன்னாவது சொல்லுவீங்களா? இந்த மாதிரியான எந்த தியாகத்தையும் ஆட்சியில் இருக்கிற நீங்க எப்பவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நாங்க தியாகமா பண்ணி 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 உங்களுக்கு ஃப்ளைட் வாங்கி தரணும். மோடி சார், நாங்க பண்ண தியாகமெல்லாம் போதும், இனி நீங்க கொஞ்சம் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருங்க. நீங்க ஜெயிச்சு இத்தனை மக்களும் தியாகம் பண்றதை விட நீங்க தோத்து நீங்க ஒரு ஆளே தியாகம் பண்ணிட்டு போயிருங்களேன். மக்கள் செய்யற தியாகத்தை விட மோடி செய்யற தியாகம் தான் பெருசுன்னு வேணும்னா நாங்க யாராவது பேசிட்டு போய்க்கிறோம், வேணும்னா இல்ல வேண்டானாலும் பேசுறோம். தியாகம் பண்ணுங்க மோடி. வெறும் மக்களே எப்பவும் தியாகம் பண்ணது போதும், வரலாற்றுல ஒரு தடவையாதும் ஆட்சியாளர்கள் தியாகம் பண்ணட்டுங்க. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், நாளைக்கு மோடி தியாகம் பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் இல்லை, எப்போதும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.